அன்பு வணக்கம். தான் இறக்க போகும் தேதியை முன்னாலேயே அறிவிச்சிட்டு அந்த குறிப்பிட்ட நாளில் இறந்து போன மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் நம்முடைய சமூகத்துல வாழ்ந்திருக்காங்க. ராகவேந்திர சுவாமிகள் கூட தான் இறக்க போகும் நேரத்தையும் நாளையும் அறிவித்து விட்டு தனக்காக கட்டப்பட்ட அந்த கல்லறையில் அமர்ந்து ஜீவ சமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அப்படியான ஒரு சம்பவம் அல்லது அதை போன்றது ஒரு சம்பவம் இப்பொழுது சமீபத்தில் திருத்தணி அருகே நடந்திருக்கிறது. திருத்தணி பக்கத்துல போடி நாயுடு கண்டிகை அப்படின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல பழனிசாமி அப்படின்னு ஒரு சாமியார் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால கோயம்புத்தூர் பகுதியில அந்த இடத்துக்கு வந்திருக்கார். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அருள்வாக்கு சொல்வது, குறி சொல்வதுன்னு அங்கேயே அவர் தங்கிட்டார். மக்கள் மத்தியில ரொம்ப செல்வாக்கோடு இருந்த அந்த பழனிசாமிங்கிறவரு சில வருஷங்களுக்கு முன்னால தனக்கான ஒரு கல்லறையை கட்ட ஆரம்பிச்சார். ஏன் அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சப்போ ஒரு குறிப்பிட்ட டயத்துல அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் இறந்து போக போவதாக அவர் சொன்னார். அவர் சொன்ன தேதி தை 6. அதே போல தை மாசம் 6ஆம் தேதி தனக்காக கட்டப்பட்ட கல்லறைக்குள் சென்ற அவர் சரியாக 3:05 இறந்தும் போனார். இந்த பெரியவர் தான் சாமியார் பழனிசாமி. இவருக்கு 96 வயசு. ஜீவசமாதியாக போறேன்னு முன்னாடியே சொல்லி இருந்தாரு. அதுக்கு ஒரு நாள் குறிச்சிருந்தாரு. அதுதான் தை 6, அதாவது 2012 ஜனவரி 20ஆம் தேதி. அன்னைய தேதிக்கு அக்கம் பக்கத்து கிராமத்துல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சாமியார் ஏதாவது விபரீதமா செஞ்சிடுவாரோன்னு போலீஸ் எல்லாம் கூட அங்க வந்துருச்சு. போடி நாயுடு கண்டிகை திருத்தணிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். பஸ் வசதி கூட இல்லாத ஒரு குக்கிராமம். 56 வருஷங்களுக்கு முன்னால இமயமலையெல்லாம் சுத்திட்டு ஒரு சாமியாரா இந்த ஊருக்கு வந்திருக்காரு பழனிசாமி. ஊர்க்காரங்க எல்லாரோடையும் அன்பா பழகின இவரை எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. இங்கேயே கோயிலுக்கு பக்கத்துல இவர் தங்கறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அவர் இமயமலைக்கு போயிட்டு இமயமலையில இருந்து நடந்து வந்ததா எனக்கு தகவல் சொன்னார். அவர் பல சான்றோர்களை பார்த்து அவங்க கிட்ட எல்லாம் ஆசி வாங்கினா அவர் கால்நடையாவே திருத்தணிக்காக வந்தார். திருத்தணி முருகனை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு திருத்தணி முருகனை தரிசனம் பண்ணிட்டு இங்க பக்கத்து கிராமத்துல வந்து தங்கி இருக்கும் போதுதான் இந்த ஆலயத்துக்கு அவர் பூஜை செய்யறதுக்காக இந்த கிராம மக்கள் அழைச்சு வந்தாங்க. பக்தி மார்க்கத்துல பழனிசாமிக்கு ரொம்பவே ஈடுபாடு. அதனால எப்பவுமே பூஜை, தியானம்னு தீவிரமா ஆன்மீக விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். போடி நாயுடு கண்டிகை கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் கார்த்திகேயபுரம். இங்க ஒரு சாமியார் ஜீவசமாதி ஆகி இருக்காருன்னு கேள்விப்பட்டு அங்க பழனிசாமி போயிருக்காரு. என்னுடைய குருநாதர் சமாதியை இருக்கிறார். ஜீவ சமாதி, சொல்லிவிட்டு சமாதியானவர். தொடர்ந்து தவம் செஞ்சு தன்னோட உயிர் சக்தியை இறை சக்தின்னு சொல்லப்படுற பிரபஞ்ச சக்தியோட ஒன்னா சேர்த்துட முடியும்னு இவங்க நம்புறாங்க. அப்படி செய்யறதன் மூலமா மறுபிறவி இல்லாத நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை. திருவண்ணாமலையில அவருக்கு குருவோட உபதேசமும் கிடைச்சிருக்கு. பழக்கம் போல் திருவண்ணாமலைக்கு சென்றார். அங்கே பரமபிதா சுவாமி சிவானந்தருடைய நேரடி சீடர் காட்டு சிவா என்பவர் குகைக்குள்ளே தவம் செய்து கொண்டு இருந்தார். இவர் எனக்கு உபதேசம் தேவைங்க அப்படின்னு பணியோடு கேட்டிருக்கார். அப்பொழுது உடனே உட்கார வச்சு உபதேசத்தை கொடுத்திருக்கார். திருவண்ணாமலையில் உபதேசம் பெற்று இங்கு வந்ததற்கு பின்னால் அவர் அடைய வேண்டிய நிலை, ஜீவசமாதி நிலை அடைய வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு தவம் செய்தார். ஜீவசமாதி அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்துல ரொம்பவே உயர்வா பேசப்படுற ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் சாத்தியப்படாது. தவப்பயிற்சியால முன்னேறிய மகான்களால மட்டும்தான் ஜீவசமாதி ஆக முடியும்னு சொல்லுவாங்க. அதை இவங்க சித்த வித்தைன்னு சொல்றாங்க.
ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய வித்தை சித்த வித்தை. இதனுடைய உண்மை உணர்வை உணர்ந்தவர்தான் சுவாமி பழனிசாமி அவர்கள். கடுமையா தவம் செஞ்சு தன்னோட நிலையை உயர்த்திக்கிட்டவங்களுக்கு உயிர் பிரிகிற அந்த நாளும் நேரமும் துல்லியமா முன்கூட்டியே தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அதனால ஜீவசமாதி அடையணும்னு ரொம்ப தீவிரமா பயிற்சி செஞ்சிருக்காரு சாமியார் பழனிசாமி. சுற்றுவட்டார கிராமங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா சாமியார் பிரபலமாகி வந்திருக்காரு. அவருக்கு நிறைய சக்தி இருக்கிறதா தான் இந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே அவங்க சாமியாரத்தான் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேப்பிலையால மந்திரிச்சார்னா உடனே சரியாயிடும். அவர் தொட்டாவே நல்லா ஆயிடும். யாருக்கு மனநிலை சரியில்லைனாலும் அவங்க வந்து கொஞ்ச நேரம் பேசினாவோ அவருக்கு நிம்மதியா போவாங்க. அவர்கிட்ட மந்திரம் போடாத ஆளே கிடையாது. இந்த ஊர் பக்கத்து ஊர் சுற்றுப்பட்டு கிராமத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி மந்திரம் போட்டுப்போம். வேப்பில மந்திரம் தான். போடி நாயுடு கண்டிகை கிராமம் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்து கிராமங்கள்ல இருந்தெல்லாமும் பழனிசாமி சாமியார பார்க்க நிறைய பேர் வருவாங்களா. இப்படி இருக்கிற சமயத்துலதான் ஒரு 4 வருஷம் முன்னால முதலா ஜீவசமாதி ஆக போறதா சாமியார் சொல்லி இருக்காரு. அவர் தங்கியிருக்கிற இடத்திலேயே ஒரு கல்லறையை கட்டி தரும்படி ஊர் மக்களை கேட்டிருக்காரு. அவங்களும் அந்த ரூமுக்குள்ளேயே பள்ளம் தோண்டி அவர் சமாதி ஆகிறதுக்கு தயார் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அது மேலேயே தான் சாமியார் தினமும் உட்கார்ந்து தவம் செஞ்சுட்டு இருப்பாராம். ரொம்ப நாளா தேதியை சொல்லாமத்தான் இருந்தாராம். 3 நாளுக்கு முன்னாடி ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஜனவரி 20ஆம் தேதி மத்தியானம் 3:05 நான் ஜீவசமாதி ஆயிடுவேன்னு திடீர்னு சொல்லி இருக்காரு சாமியார். அந்த சமாதி மேலேயே உட்காந்து தவம் பண்ணியிருந்தார். ஒரு 4 ஆண்டு காலமா தவம் பண்ணாரு. அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னார், இந்த மாதிரி 3 மணிக்கு வெள்ளிக்கிழமை சமாதி ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க சமாதி பண்ணுங்க, விபூதி மட்டும் போடுங்க, வேற எதுவும் போட வேணாம், யாரும் அழக்கூடாது, வர்ற மக்களுக்கு அன்னதானம் செய்யணும், யாரும் பசியோட போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஒருத்தர் போட்டு. அவர் சொன்ன மாதிரியே ஜனவரி 20ஆம் தேதி காலையில இருந்தே ஏராளமான கூட்டம் அங்க வந்து குவிய தொடங்கிட்டாங்க. ஒரு பக்கம் அவரோட சிஷ்யங்க எல்லாம் பக்தி பாட்டுங்களை பாடிக்கிட்டே இருந்தாங்க. போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நேரம் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் படபடப்பு ஏறிக்கிட்டே இருந்துச்சு. மத்தியானம் 3:05 சாமியாரோட தலை சாஞ்சிடுச்சு. உயிர் பிரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அவரோட ரூம்ல இருந்த வால் கிளாக் கூட அந்த டைம்ல அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுடுச்சு. சாமியோட உயிர் பிரிஞ்ச நேரத்துல சரியா கடிகாரமும் நின்னு போச்சுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பேசிக்கிட்டாங்க. அன்னைக்கு உயிரை ஒரு நாள் கூட நான் இப்ப வழுக்க வச்சுட்டு போனாரு. நான் இப்ப வழுக்க வச்சுட்டுலாம் 3:05 உயிர் விட்டாரு. அப்படியே அந்த வாட்சி அப்படியே நின்று போய்க்குது. ஒரு உயிர் பிரிஞ்சுது, 3:05 பிரிஞ்சுது, வாட்சி நின்று போச்சு. அவரோட உடலை ஏற்கனவே கட்டி வச்சிருந்த சமாதிக்குள்ள இறக்கி விபூதி கொட்டி மூடிட்டாங்க. பழனிசாமி சாமியார் ஜீவசமாதி ஆனது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா இன்னும் சில பேருக்கு ஒரு புது உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது எதுக்குன்னு கேள்விப்பட்டா நமக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும். சுமார் ஒரு 100 பேர் ஜீவசமாதி ஆக போறதுக்கான முயற்சியில இருக்கிறாங்க அப்படின்றதுதான் அந்த அதிர்ச்சிகரமான தகவல். இவர் இந்த ஜீவ சமாதி பார்த்து இன்னும் நம்ம குருநாதர் இந்த மாதிரி ஆனாரு, அந்த மாதிரி அவரு மாரி கஷ்டப்பட்டு நம்மளும் உபதேசம் செய்து தீட்சை பண்ணி சமாதி ஜீவ சமாதி ஆகணும்ன்ற ஒரு இது எங்களுக்கும் வந்திருக்குது ஐயா எல்லாருக்கும். ஜீவசமாதி அடைதல் அப்படிங்கிறது சமீப காலங்கள்ல கேள்விப்பட்டிராத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பழனிசாமி ஜீவசமாதி அடைய போகிறார் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனேயும் சுற்றுப்புற பகுதிகளில இருந்து நிறைய பேர் அதை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. போலீஸும் கூட அங்க வந்துருச்சு. சரியாக 3:05 அவர் இறந்து போனார். அந்த 3:05 அந்த சமயத்தில் காட்டிய கடிகாரம் அதற்கு பிறகு ஓடவே இல்லை என்பது ஆச்சரியம்.